பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கோவிலுக்கு போகக்கூடாதென்று ஏன் சொல்கிறாங்க? இது நம்மில் பலருக்கும் வருடங்களாக சந்தேகம். சிலர் சொல்வாங்க இது மத காரணம், சிலர் சொல்வாங்க பெண்கள் அசுத்தமாக இருப்பாங்க. ஆனால் உண்மையில் காரணம் என்ன? பண்டைய காலத்தை பார்ப்போம். அப்போது கோவில்கள் பெரும்பாலும் காடு, மலை, ஆற்றங்கரை போன்ற தூர பகுதிகளில் இருந்தது. அந்த காலத்தில் பெண்களுக்கு இன்று மாதிரி சுகாதார வசதிகள் கிடையாது. மாதவிடாய் நேரத்தில் இரத்த வாசனையை காட்டு மிருகங்கள் உணர்ந்து பின்தொடர வாய்ப்பு இருந்தது. அதனால் பெண்களின் பாதுகாப்புக்காக அந்த நாட்களில் கோவிலுக்கு போகக்கூடாது என்று சொல்லப்பட்டது. முதலில் இது ஒரு பாதுகாப்பு விதிதான், மத தடை இல்லை. ஆனால் காலத்தோடு அந்த உண்மை காரணம் மறந்து போனது. பிறகு அது மத நம்பிக்கைகளோடு கலந்துவிட்டது. சில மத நூல்களில் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் சுத்தமில்லாத நிலை என்று சொல்லப்பட்டதால் மக்கள் அதை கடவுளுக்கான மரியாதையாக எடுத்துக்கொண்டார்கள். இந்த நம்பிக்கைகள் தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு போய் இன்று வரை ஒரு மரபாகவே இருக்கிறது. ஆனால் விஞ்ஞான ரீதியில் பார்த்தால் மாதவிடாய் என்பது முற்றிலும் இயற்கையான உடல் செயல்முறை. இது பெண்களின் உடல் நலத்துக்கும் கருவுருக்கும் முக்கியமான ஒரு பாகம். இதில் எந்த பாவமோ அசுத்தமோ கிடையாது. உண்மையில் பெண்கள் அப்போது சோர்வாகவும் வலியுடனும் இருப்பதால் அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கும்படி சமூகம் ஒரு விதமாக இதை பயன்படுத்தியிருக்கலாம். இப்போது பெண்களுக்கு தேவையான சுகாதார வசதிகள், பாதுகாப்பு அனைத்தும் இருக்கிறது. நகரங்களில் இருக்கும் கோவில்கள் காடுகளில் இல்லையே, அதனால் உண்மையான ஆபத்து எதுவும் இல்லை. ஆனாலும் பல பெண்கள் மரபுக்காக இன்னும் கோவிலுக்கு செல்லாமல் இருப்பாங்க. மறுபுறம் பல தைரியமாக கோவிலுக்கு சென்று வழிபடுகிறாங்க. இங்கு கவனிக்க வேண்டியது என்னன்னா, கடவுள் யாரையும் பாகுபடுத்த மாட்டார். மாதவிடாய் என்பது கடவுள் தந்த இயற்கையான ஒன்று. அதனால் அதை குறைவாக பார்க்க வேண்டியதில்லை. முடிவாக சொல்லப்போனால், பழைய காலத்தில் பெண்களை பாதுகாக்கும் விதியாக தொடங்கியது காலத்தோடு மரபாக மாறிவிட்டது. இன்றைய பெண்கள் தங்கள் நம்பிக்கைக்கும் உடல் நலத்துக்கும் ஏற்ப தீர்மானிக்கலாம் கோவிலுக்கு செல்ல வேண்டுமா வேண்டாமா என்பதை. அதாவது உண்மையான காரணம் பாதுகாப்புதான், பாவமோ அசுத்தமோ இல்லை.